பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன் வெள்ளிப் பதக்கம் வென்றார். மற்றொரு தமிழக வீராங்கனையான மனிஷா ராமதாஸ் வெண்கலப் பதக்கத்தை தனதாக்கினார். பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன் சீன வீராங்கனையான கியூஷியா யாங்கை எதிர்கொண்டார். இதில் 17-21, 10-21 என்ற புள்ளி கணக்கில் துளசிமதி முருகேசன் தோல்வியடைந்தார். இதனால் அவருக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. இதன் மூலம் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை அவர் பெற்றார். துளசிமதி முருகேசனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தங்களின் அர்ப்பணிப்பும் தளராத மனப்பான்மையும் லட்சக்கணக்கானோரை ஊக்குவிப்பதாக எக்ஸ் வலைதளத்தில் புகைப்படத்துடன் குறிப்பிட்டு பாராட்டியுள்ளார். இதேபோல் வெண்கலத்திற்கான பேட்மிண்டன் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 19 வயதேயான மனிஷா ராமதாஸ் டென்மார்க் வீராங்கனை கேத்ரின் ரோசன்கிரேனுடன் மோதினார். இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய மனிஷா ராமதாஸ் 21-12, 21-18 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று வெண்கலம் வென்றார். பாரிஸ் பாராலிம்பிக்கில் 2 தங்கம், 4 வெள்ளி, 5 வெண்கலம் என மொத்தம் 11 பதக்கங்களுடன் இந்தியா 22வது இடத்தில் உள்ளது.